இந்த பொண்ணுடைய ஆத்மா ஒரு பூனை உருவத்துல அவ கூடவே இருக்குது. அதை அவ பெட்டாவும் வளர்க்குறா. அதால தன்னுடைய உருவத்தை நிறைய டைப்ல மாத்திக்கவும் முடியும். இப்படி இருக்க அந்த ரூமுக்கு ஒரு லேடி வருவா. அவளுடைய ஆத்மாவும் அவ கூடவே வருது. அது குரங்குடைய உருவத்துல இருக்குது. அவ இந்த பொண்ணு கிட்ட இனிமே நீ நான் சொல்றதை தான் கேட்கணும்னு சொல்றா. ஆனா அவ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. அதனால உடனே அந்த லேடியுடைய குரங்கு இந்த பொண்ணு வளர்க்குற பூனையுடைய காதை பிடிச்சி பயங்கரமா திருவுது. அந்த பூனையுடைய காதை பிடிச்சி திருவுனா இங்க இந்த பொண்ணுக்கு பயங்கரமா வலிக்குது. அதனால இவன் நான் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்கிறேன், என்னுடைய பெட்டை மட்டும் ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவ வச்சிருந்த ஒரு கோல்டன் காம்பஸ் அந்த குரங்கு திருட பாக்குது. உடனே இவளுடைய பெட்டு ஒரு பறவையா மாறி அந்த காம்பஸ் அந்த குரங்கு கையில இருந்து புடுங்கிக்கிட்டு அப்படியே ஜன்னல் வழியா பறந்து போயிடுது. இவளும் பின்னாலேயே அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சுட்டு அப்படியே ஃபாஸ்டா அந்த ஜன்னலை மூடிடுறா. அதுல அந்த குரங்குடைய கை நசுங்கிடுது. அந்த நசுங்கின வழியா அந்த லேடியாலையும் உணர முடியுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனையை விட்டே தப்பிச்சு ஓடுறா. உடனே அவளுடைய காவலாளிங்க அப்படியே வலை போட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறானுங்க. அப்ப திடீர்னு யாரோ தூரத்துல இருந்து அம்பு விடுறாங்க. விட்ட உடனே அந்த ரெண்டு காவலாளிகளும் அப்படியே காத்துல கரையிற மாதிரி கரைஞ்சு போயிடுறானுங்க. யாராதுன்னு பார்த்தா அது ஒரு பைரட் லேடி. அவங்க நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அவங்களுடைய கப்பலுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க.